சப்பாத்தினாலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி சுட்டு 10 நிமிஷத்துலேயே அப்படியே கல் மாதிரி ஆயிடுதா? சப்பாத்தியில் டேஸ்ட்டே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நல்ல துணி மாதிரி இப்படி மடித்து எடுக்கிற மாதிரி ஒரு அருமையான சப்பாத்திங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு வந்து கோதுமை மாவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டிருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக இது கூட முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா தயிர். திக்கான தயிராக வந்து சேர்த்துக்கோங்க. தயிரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்ல க்ரீம் மாதிரி ஒரு திக்கான தயிர் எடுத்துக்கலாம். தயிர் வந்து புளிக்கக்கூடாது. எனக்கிட்ட வந்து புளிப்பான தயிர் இருக்குன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புளிக்காத தயிர் 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி நல்லா கலந்துருங்க. கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கும்போது நம்மளுடைய சப்பாத்தி நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல பொன்னிறமாக செவந்திருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. தயிர் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கவும் விருப்பம் இல்லாதவங்க தண்ணி மட்டுமே கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா நம்மளுடைய சப்பாத்தி கல் மாதிரி ஆயிரும். கொஞ்சம் இந்த மாதிரி இலக்கமாக பிசைஞ்சிட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நெய் சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டும் மனமும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்மளுடைய சப்பாத்தி. இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய லெமன் சைஸில் உருண்டை எடுத்து உருட்டுங்க. இதே மாதிரி உருண்டை எடுத்து உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம நார்மலாக எப்படி தேய்ப்பீங்களோ அதே பக்குவத்துக்கு தேய்ச்சிடுங்க. ரவுண்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா எக்ஸ்பர்ட் ஆனவங்க ரவுண்டாக தேய்ப்பீங்க. பிகினராக இருந்தால் ரவுண்டாக வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸை எடுத்து இதில் வச்சு கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு அழகான ரவுண்டான ஒரு ஷேப் நமக்கு வந்து கிடைக்கும். இது போல் நீங்கள் வந்து குட்டியாக சப்பாத்தி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், நல்ல பெரிய சப்பாத்தியாக வந்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப இலக்கமாக இருக்கும். இந்த மாதிரி துணி மாதிரி இருக்கணும். நல்ல சூடான தோசைக்கல்லில் வந்து போட்டு எடுங்க. ஃபஸ்ட்டே நம்ம வந்து எண்ணெய் சேர்க்காமல் தோசைக்கல்லில் போட்டுட்டு 2 சைடு திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உடனே நம்ம வந்து திருப்பி விடணும். கல்லில் அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி திருப்பி விடும்போது தான் நம்மளுடைய சப்பாத்தி நல்லா சாஃப்டாக துணி மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது சப்பாத்தியோடைய பக்குவம். இப்படி ஆட்டி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சப்பாத்தி நைட்டு சுட்ட சப்பாத்தி காலையில் வரையும் அப்படியே நல்ல மிருதுவாக இருக்கும். அருமையான சப்பாத்திங்க. இந்த மாதிரி தயிர் சேர்த்துட்டு எண்ணெய் எல்லாமே இந்த பொருளெல்லாம் சேர்த்து செய்யும்போது சப்பாத்தி சப்புன்னு இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியை வந்து கையில் வந்து இந்த மாதிரி துணி மாதிரி மடித்து எடுக்கலாம். ஹார்டாக இல்லாமல் கல் மாதிரி இல்லாமல் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். கையில் வச்சு நம்ம வந்து துணி மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக மடித்து எடுக்கலாம். இந்த சப்பாத்தியை மிருதுவான சப்பாத்தி பிச்சு காட்டும் போதே இதோடைய டெக்ஸ்சரும் உங்களுக்கு தெரியுது. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கிரேவி கூட வச்சு சாப்பிட போகிறேன். சிக்கன் குருமா, மட்டன் குருமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அருமையான சப்பாத்திங்க, மிருதுவான சப்பாத்தி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.